ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவிதாஸ் ஜேர்னல். இன்றைக்கி வந்து விக்கியோட பர்த்டே. அதுக்காக நயக்ரா ஃபால்ஸ் போகலான்னு கிளம்பியிருக்கோம். காலையில் எந்திரிச்சு வீட்டிலே சாமி படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போவே ஆல்மோஸ்ட் டைம் வந்து 12:45 கிட்ட ஆகிடுச்சு. இங்கே கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பெட்ரோல் போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் எப்படியும் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 or 3 ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, டெம்பரேச்சரும் ப்ளஸில் இருக்குது. அதனால் அங்கே பெருசாக குளிராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். நயக்ரா விலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன். அதோட கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நயக்ரா விலாக் போட்டிருக்கேன். விக்கிக்கு வந்து 8 o'clock வரைக்கும் ஷிஃப்ட் இருந்தது. அவங்க பக்கத்து ரூமில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால இங்கே நான் சைலண்ட்டாக எல்லா டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். விக்கி யூஸ்வலாகவே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வெளியே வரமாட்டாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, எப்படியும் அவங்க வெளியே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு 10 தடவை போயிட்டு வந்துட்டுருப்பேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பலூனெல்லாம் ஊதி பெட்ஷீட்குள்ளே போட்டுட்டேன். பிகாஸ் அங்கே ஹீட்டர் இருக்குது. சம்டைம்ஸ் அது அந்த ஹீட்டில் வெடித்தாலும் வெடிச்சிரும், அந்த சவுண்டு கேட்டு தெரிஞ்சிரும். அப்படிங்கிறனால எல்லாத்தையும் சேஃபாக வச்சுட்டு ஹாலுக்கு போயிட்டு க்ளீனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கும் எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விக்கி மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அதனால் மட்டன் வாங்கினா நான் தான் ஃபுல்லாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்னாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் சூப் வைக்கிறதுக்கு மட்டன் போன் பீசஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அதில் சூப் வச்சுட்டு மேரினேட்டட் சிக்கன் விங்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு அதை மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த குக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆல்மோஸ்ட் 7:15 கிட்ட ஆகிடுச்சு. 45 minutes தான் டைம் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேனா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த டெக்கரேஷன் ஒர்க் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டபுள் டேப் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ வாங்கினது வந்து ஸ்டிக்கே ஆக மாட்டுது ஒழுங்காக. அதனால் எப்படி ஒட்டுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். இங்கே இருக்க வால்ஸில் எதுவுமே ஸ்டோன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணல. ஸோ அதனால் நம்ம புஷ்பின் யூஸ் பண்ணி அதில் இது பண்ணாலே நல்லா உள்ளே போயிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் எந்த வாலுமே செட் ஆகலை. அதனால் அந்த ஸ்க்ரீன்லேயே போயிட்டு நம்ம வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு சைடில் ஒழுங்காக கட்டுறதுக்கு கூட டைம் இல்லை. சும்மா ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றி விட்டுட்டேன். இந்த சைடு மாட்டினா அந்த சைடு விழுது, அந்த சைடு மாட்டினா இந்த சைடு விழுது, ஹைட்டும் எட்ட மாட்டுது. ஒரே பிரச்சனையாக தான் இருந்தது. எப்படியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பர்த்டே அன்றைக்கி பெரிய கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் டே வந்து நான் ஒரு சின்ன ஸ்லைஸ் சீஸ் கேக் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நான் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா, டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் முடித்தோன்னே நம்ம ஒரு 8:15க்கா கேக் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்றைக்கும் வராதவங்க அன்றைக்கி தான் ஆர்வக்கோளாறில் 8:05க்கே வெளியே வந்தாச்சு. பட் அதுக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன்றனால எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் நான் 2-3 தடவை கொடுத்துருக்கேன். ஸோ ரியாக்ஷன் பெருசாக வராதுன்னு எனக்கே தெரியும். நீங்களே அந்த ரியாக்ஷன் பாருங்கள். இப்போதான் வாங்க போகலான்னு சொன்னடி. சர்ப்ரைஸ் இன்னைக்கே, நாளைக்கு தானே பர்த்டே. இப்போ தானே சர்ப்ரைஸ் பண்ண முடியும். அப்போ கேக் இல்லை நாளைக்கு. அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக கேக்கு மேலே தான் இருந்துச்சு. இன்றைக்கே கேக் கட் பண்ணிட்டேன்னா அப்போ நாளைக்கு பண்ண மாட்டியா அப்படின்னு தான் கேட்டாங்க. அன்றைக்கி சூப்பும் நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அதனால் சூப் குடிச்சிட்டு சிக்கன் விங்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பர்த்டேக்கு ஸ்பெஷலாக எதுவுமே குக்லாம் பண்ணலை. மார்னிங் மசால் வடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணி பேசிவிட்டு கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். என் பர்த்டேக்கே நயக்ரா போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த டைம் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குன்றனால நாங்கள் போகல. அதனால தான் இவங்க பர்த்டேக்கு சடனாக நயக்ரா போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 hours கிட்ட தான் ட்ராவல்.
ஆல்மோஸ்ட் ஹாஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டோம். இன்னும் 45 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரெயின் இல்லை, லைட்டாக தான் ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி ரொம்ப ரெயின் வராமல் இதே மாதிரியே இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இன்றைக்கி வீக் டே, அதுவும் நாங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் போகிறனால டிராஃபிக் இருக்காது, ரொம்ப காலியாக இருக்கும்னு நினச்சேன். பட் டிராஃபிக் இருக்குது, நிறையவே இருக்குது. நாங்கள் நயகரா ரீச் பண்ணும்போது கரெக்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்றைக்கி சுத்தமாக கூட்டமே இல்லை வீக் டேனால். அதுவும் இது ஆஃப் சீசன்றனால பெருசாக எதுவுமே ரஷ் இல்லை. மழை மட்டும் இல்லைன்னா இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். இது வந்து டைனோசர் கோல்ஃப் பார்க். இந்த பார்க் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் இருக்க டைனோசர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸும் வச்சுருந்தாங்க. அந்த பெரிய டைனோசர் கீழே பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து டைனோசர் வர மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அங்கே வல்கனோ மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அதில் வந்து யூஸ்வலாக ஃபயர் வருமா, பட் அன்றைக்கி ரெயின் டைம்னால அது எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, மோஸ்ட்டாக எல்லாமே க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜெயிண்ட் வீலில் போகலான்னு தான் போயிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது பெருசாக எதுவுமே பார்க்கல, ஃபால்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இடத்துலலாம் சுற்றிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதனால் இந்த டைம் எல்லா ஆக்டிவிட்டீஸும் கவர் பண்ணிட்டு தான் போகணுன்னு ஒரு முடிவோடு தான் போயிருந்தோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு பாஸ் வாங்கினோம் அப்படின்னா நம்ம அதில் 6 ஆக்டிவிட்டீஸ் வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒரு $30 ஆஃப் கிட்டே இருந்துச்சு. டோட்டலாக 2 பேருக்கும் சேர்த்து $78 கிட்ட தான் ஆச்சு. நார்மல் டைம்ஸில் இங்கெல்லாம் செம்ம கூட்டம் இருக்கும். எப்படியும் 30 to 45 மினிட்ஸ் கிட்ட வெயிட் டைம் இருக்கும். பட் நாங்கள் போகும்போது சுத்தமாக யாருமே இல்லை, ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் தான் இருந்தோம். அதனால் வெயிட் டைமே இல்லை, எல்லா ரைடுக்குமே வந்து ஈஸியாக உடனே போயிட்டோம். ஜெயின் வீலும் ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. நம்ம எல்லா வியூவையும் ஒழுங்காக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அன்றைக்கி வந்து மழை பெஞ்சனால அந்த விண்டோஸ் எல்லாமே ஃபுல்லாக ட்ராப்லெட்ஸாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு நயகரா ஃபால்ஸோட வியூ வந்து ரொம்ப கிளியராக தெரியல. அது மட்டும்தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் இருக்கனால நமக்கு வியூ வந்து கிளியராக தெரியல, இல்லைனா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் இன்னைக்கு சுத்தமாக கூட்டமும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக இன்னைக்கு ஜாலியாக ஃபுல்லாக வந்து சுற்றலான்னு நினைக்கிறேன். நாங்கள் 6 அட்ராக்ஷன் இருக்க பாசஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லா இடமும் கவர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வந்து வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு தான் போக போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு போனோம், அது ஷூட்டிங் கேம் நினச்சி போனோம். பட் அது ரொம்ப அப்படியே சுற்றுச்சு, அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போதே எப்படா அந்த ரைடு முடியும்னு இருந்துச்சு. இது வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம உள்ளே போயிட்டு செக் பண்ணலாம். நாங்கள் எந்த அட்ராக்ஷனுமே கூகுள் பண்ணி பார்த்துட்டுலாம் போகல, டேரெக்டாக தான் போனோம். இது எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாமல் தான் போனோம். உள்ளே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே ரேடியம் லைட்ஸில் தான் இருந்தது. அது மினி கோல்ஃப் மாதிரி, லைக் வந்து 18 கோல் பாயிண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ரூமுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு டைம் லிமிட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஒரே கோல் பாயிண்ட்லேயே நம்ம 3 times 4 times கூட விளையாடலாம். அதனால் ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அன்றைக்கி மழையும் இருந்தனால இன்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போகும்போதும் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த அப்சைட் டவுன் ஹவுஸ்க்கு தான் போகணும். இது வந்து அந்த அட்ராக்ஷன் பாசஸில் வராது, நம்ம தனியாக தான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். இது உள்ளே எல்லாமே டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு தான் ஃபோட்டோவே எடுக்க தெரியல. அது ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருந்தனால எங்களால் நடக்கவே முடியல. அதில் தலைலாம் கிருகிருன்னு சுற்றுச்சு. நாங்கள் எதுக்குடா உள்ளே போனோங்கிற மாதிரி 10 நிமிஷம் கூட நாங்கள் உள்ளே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, உடனே வெளியே வந்துட்டோம். லஞ்சுக்கு பீட்சா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இது வந்து நாங்கள் ஒரு வேக்ஸ் மியூசியம் வந்திருக்கோம். இதில் செகண்ட் இருக்கிறது யாருன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஷாருக் கான். எந்த ஆங்கிள்லேயுமே இதை பார்த்தா ஷாருக் கான் மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் நிறைய செலிப்ரிட்டிஸோட ஃபேஸ் சுத்தமாகவே தெரியல.
நான் இங்கே நிறைய வீடியோ எடுக்கலை, பட் உள்ள காட்ஸிலாவோடது அப்புறம் பார்பி செட்டப்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் உண்மையாகவே நல்லா இருந்தது. பட் இந்த வேக்ஸ் டால்ஸ்லாம் வந்து ஃபேஸ் சுத்தமாகவே ரிசம்பிள் ஆகலை. பட் இங்கே வந்து ஷாருக் கான், அமீர் கானோடதெல்லாம் வச்சுருக்கும் போது பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பார்பி செட்டப் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ் மட்டும் எடுத்தோம். இந்த கிங்காங்கோட செட்டப்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கே. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நயக்ரா ஃபால்ஸ் போயிட்டோம். நாங்கள் சில ரைட்ஸ் போனோம். அங்கெல்லாம் ஃபோன் அலோட் கிடையாது, அதனால் நான் சில இதெல்லாம் எடுக்கலை. அங்கே போன உடனே இங்கேருந்து நயக்ரா ஃபால்ஸை எங்கடா காணோன்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. ஜீரோ விசிபிலிட்டி. இதில் வந்து $3 நம்ம பே பண்ணோன்னா லைக் இதில் வந்து நம்ம ஃபால்ஸை கிட்ட பார்க்கலாம். ஆனால் வந்து ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது. இதில் எனக்கு தெரிஞ்சு என்ன தான் போட்டாலும் ஒன்றும் தெரியாது. ஸோ வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் டைம் சம்மரில் வந்து ஒரு டைம் பார்ப்போம். என்ன தான் ஃபால்ஸை பார்க்கலான்னு ஒரு அப்செட் இருந்தாலும் அந்த ஊரை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாதி ஊர் ஃபுல்லாகவே மிஸ்டில் மறைஞ்சிருந்தது. மார்னிங் வெதர் ஆப்பில் பார்க்கும்போது பெருசாக ரெயின் ப்ரிடிக்ஷன் இல்லை. நான் வேறு கோலாரில் ஸ்கர்ட்லாம் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் சும்மா விடுவோமா, இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னாங்க ஐஸ்கிரீமுக்கு. அதனால் அங்கே போய் வாங்கலான்னு ட்ரை பண்ணோம். நான் மேங்கோ தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன் நேரம் அங்கே இருக்க மிஷின் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, அதனால் பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவங்க பெரிய மனசு பண்ணி எனக்கு 2 ஐஸ்கிரீமாக கொடுத்துட்டாங்க. ஏதாவது சொவினியர் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்போ இதை பார்த்துட்டு செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதில் இருக்கிறது எல்லாமே ரியல் பக்ஸு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. செயின், அப்புறம் பிரேஸ்லெட் அண்ட் கீ செயின், அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் அங்கே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுன்னு கற்றுட்ருக்கேன். முன்னாடிலாம் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாது ப்ராப்பராக. நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். இப்போ தான் நிறைய செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இந்த சீரீஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நைட்டு டின்னருக்கு எங்களோட ஃபேவரட் ராமன் சாப்பிட்டுட்டு இந்த பர்த்டேவை சூப்பராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another video. Bye.